தேரா மன்னா செப்புவது உடையேன் எல்லது சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு பொன்கண் தீத்தோன் வெள்ளை குடைமுன் சீர் கோவலன் தன்னை தவா பிழையுள் பட்டுதீம் பொதிந்த பொற்றொடி பாவை பொழிந்தனர் கண்ணீர் என்ற கண்ணகியின் நீதி கதையை நாம் கண்முன்னே நிறுத்த வருகிறார்கள் நாம் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள். பொருள் ஈட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசர் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காற்றிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வனல்லன் என்பதை உணர்த்துகிறார். அரசருக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இப்போது நம் கண்முன் நடக்கப் போகிறது. யார் நீங்கள்? நான் கண்ணகி. உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு என்ன வேண்டும்? அரசரை பார்க்க வேண்டும். இருங்கள், நான் அரசரின் உத்தரவை கேட்டு வருகிறேன். வணக்கம் அரசே. அரசே அரசே, நம் அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடு தலைவிரி கோலத்தோடு ஒரு பெண் வந்து நிற்கிறார். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ தெரியவில்லையே, கேட்டாயா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம் நான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக தெரிகிறது. சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. நன்றி அரசே. ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலேயே நடுநாயகமாக மன்னர் வீற்றிருக்க அரசவைக்கு நுழைகிறாள் கண்ணகி. உங்களை மன்னர் அழைக்கிறார். இளங்கடி போன்ற பெண்ணே, நீ யார்? அழுத கண்களுடன் எம்மை காண வந்த காரணம் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தனது உடனே தந்த சிவி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசுவின் கன்றை தேர்காலால் ஏற்றிக்கொண்ட தன் மகனையும் அதே தேர்காலால் ஈட்டு கொண்டாயே மனுநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு வேற எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, எனது நிலை அறியாமல் தானே நீ இப்படி பேசுகிறாய். நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகா நகரமே எனது ஊர். அவ்வூரில் பணியில்லா சிறப்பினுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் என்பவரின் மகனாகிய கோவலன் என்பவரின் மனைவினா எனது பெயர் கண்ணகி. ஓ, இப்போது புரிகிறது. அந்த கல்வன் கோவலனின் மனைவியா நீ? போதும் அண்ணா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உள்வினை பயனால் உனது ஊருக்கு வந்து எனது காற்றிலம்பை விற்க வந்து என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொல்வது கொடுங்கொண்டு அக்தி ஏற்புடையது அக்தே அரணி ஆகும். அதை அனைவரும் அறிவார்கள். உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறளித்தவர்களை தண்டித்தல் அறம் என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல் என் கணவன் கல்வன் அல்லன். அவரிடம் இருந்த சிலம்பு அரசுக்குரிய சிலம்பன்று. அச்சிலம்பு என்னுடையது. அதன் இணை சிலம்பு இதோ என்னுடன் உள்ளது. எனது கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மை என்று. அரசருக்குரிய சிலம்பு முத்துக்களால் ஆனது. ஆண்டோருடைய இந்த அவைத்தரிலேயே அனைவருக்கும் உணர்த்துகிறேன். யாரெங்கே கோவலன் மெலிந்து கைப்பற்றிய சிலம்பை கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். பெண்ணே, உன் கணவன் மெலிந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவென்று போற்றப்படும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் நரநெறிக்கே இழுக்கு என்று இதோ மெய்ப்படுத்துகிறேன். இங்கே பார். கண்ணகி சிலம்பை தரையில் போட்டு உடைக்கின்றான். அதிலிருந்து மாணிக்க கல் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெரித்து விடுகிறது. தவறித்து விட்டேனே. பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பலி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருந்த தவம். இனி எனக்கு வெண்கொன்ற கொடை எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? எனது வாழ்நாள் இன்றோடு முடிவதாக.
பாண்டிய மன்னர் தாம் வழங்கிய தவறான தீர்ப்பால் உண்டான பழிச்சொல்லுக்கு அஞ்சி அரியணையில் இருந்து தலை மீது விழுந்து இறந்து